ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின்ஸ் டூ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சக்திவேல் இருந்துட்டு குமாரோட கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம முத்துவேலுக்கு உடம்பு முடியாமல் போனது தெரிஞ்சு நம்ம பாக்கியம் சக்திவேல் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே சம்மந்தி நல்லா இருக்கீங்களா சம்மந்தி அப்படின்னு சொல்லி கேட்கவும், வாங்க வாங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் உள்ளே கூட்டிகிட்டு போகவும், என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லி நம்ம சக்திவேல் கேட்குறாரு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, உங்கள் அண்ணனுக்கு உடம்பு முடியலன்னு இப்போதான் நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் பார்த்துட்டு போயிடலான்னு வந்தான். இப்போது உங்கள் அண்ணன் எப்படி இருக்காரு, நல்லா இருக்காருல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போதைக்கு அண்ணன் நல்லா இருக்காரு. கல்யாண வேலை எல்லாத்தையும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு சாயங்காலமே பொண்ணு அழைக்கிற விழா ஏற்பாடு பண்ணிடலாம், பொண்ணு இங்கே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லவும், சரிங்க சம்மந்தி அதுக்கு என்ன, கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடலாம், என்னோட பொண்ணை போய் நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம தங்கமேல இருந்துட்டு பயங்கர கோவத்துல உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் குமார் பயங்கர சந்தோஷமா தனக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு செம்ம மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம தங்கமேல இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு, ஏமா என் பேச்ச கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறீங்க. இங்க பாரு சுடரு, உன்னோட வாழ்க்கையை பத்தி கொஞ்சமாவது நீ யோசிச்சா இல்லையா? அப்படி ஒரு பொறுக்கைய நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஏன் சுடரு இப்படி ஒரு முடிவை எடுத்து உன்னோட வாழ்க்கையை புதக்குழியில தள்ளி விடுற? இங்க பாரு, அப்பா அம்மா பேச்ச கேட்டனா கண்டிப்பா நீ நடுத்தருவுல தான் நிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாக்கியத்துக்கு பயங்கரக்கும் என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க, உன் மனசுல உனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தேன், ஆனா அந்த வாழ்க்கைய கெட்டியா புடிச்சுக்கிட்டு உனக்கு வாழ தெரியல, இப்படி ஊந்தலையில மண்ணவாரி போட்டுக்கிட்டு இப்போ எங்க வீட்டுல வாழை வெட்டிய உக்காந்துக்கிட்டு இருக்க, உனக்கு தண்டத்துக்கு நான் சோறு போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ சுடரை பார்த்து என்னடி கேள்வி கேட்கற நீ? இனிமே ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்ட அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. வந்தியா சுடரோட கல்யாணத்துல உக்காந்தியா போனியான்னு இருக்கணும், வேற ஏதாவது பேசின அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இங்க பாருங்கம்மா, என் பேச்சு மீறி இந்த கல்யாணம் நடக்குதுன்னா நடக்கட்டும், விடுங்க. இனிமே நான் யாரு கூடயும் பேச போறதும் கிடையாது. இனிமே நான் சுடரை என்னோட தங்கச்சாவும் ஏத்துக்க போறது கிடையாது. இங்க பாரு சுடரு, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இருக்கிற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் உனக்கு தெரியும் அக்கா எவ்வளோ தூரம் சொன்னா, அக்கா பேச்சை கேட்காம விட்டுட்டோமே நினைச்சு நீ ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவ. அந்த நாள் வரும், கண்டிப்பா வரும். என்னடி சுடர்கிட்ட இப்ப எதுக்காகடி அவகிட்ட சாபம் விட்டுக்கிட்டு இருக்க? இனிமே ஒரு வார்த்தை சுடர்கிட்ட பேசின அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இங்க பாரு சுடரு, நீ போய் ரெடியாக சுடரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம தங்கமேல இருந்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஒரு நாள் இவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு அக்கா சொன்னதுதான் சரின்னு இவ நிப்பா. அப்ப பேசிக்கிறேன், இனிமே நான் எதுவுமே பேச போறது கிடையாது. அதே மாதிரி அங்க ஏன் சிரிக்கல, அங்க ஏன் உம்முன்னு இருக்க, 4 பேர் பாக்குறாங்கன்னு என்கிட்ட எதையாவது சொல்லிக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான் உனக்கு மரியாதை, தெரிஞ்சுக்கோ. நீயும் என்கிட்ட பேசாத. இந்த கல்யாணத்துக்கு எனக்கு வரதுக்கு விருப்பமே கிடையாது. இருந்தாலையும் தங்கச்சியோட கல்யாணத்துல நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் விருப்பமே இல்லாத ஒரு கல்யாணத்துல நான் ஒரு ஆளா நிக்க போறேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சக்திவேல் வீட்டுல இருந்து கார் அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த கார்ல நம்ம சுடரு, அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம், தங்கமயில், அதுக்கப்புறம் மாணிக்கம்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த கார்ல போயிடுறாங்க. போன உடனே பொண்ணு அழைக்கிற விழால நம்ம பொண்ணு காரை விட்டு இறங்குனதுமே இப்போ சக்திவேல் வீட்டுல இருந்து எல்லாருமே ராஜ மரியாதையோட இப்போ இந்த வீட்டுல இருந்து எல்லாரையும் வர வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சரவணனுக்கு பயங்கரமான கடுப்பேறுது. இந்த கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இவங்க இவ்வளவு சந்தோஷமா இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணம் நடந்தா 2 குடும்பத்துக்கும் நல்லது இல்லைன்னு இவங்களுக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைப்பேன்? எதுக்காக இப்படி ஒரு தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நம்மளே போய் பேசுவோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே உக்காந்துக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து கதிர் வராரு. வந்த உடனே என்னென்ன, எதுக்காக நீங்க அங்க பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அங்க என்னமோ நடந்துட்டு போகுது, வான நம்ம உள்ள போவோம். இல்லடா கதிர், உனக்கு
புரியவே மாட்டேங்குது. இந்த கல்யாணம் நடந்தா யாருக்குமே நல்லது கிடையாது. அந்த குடும்பத்துக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி நல்லதே இல்லை. அந்த குடும்பத்துல குமாரோட வாழ்க்கை சீரழிஞ்சு போகும். இந்த குடும்பத்துக்கு அந்த குடும்பத்துல இருக்கிற மூஞ்செல்லாம் பார்த்து பார்த்து சகிக்க முடியாம போய் எங்கேயாவது சாகிற நிலைமை தான் நமக்கு வரும். அதுக்காக தான் சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு. இங்க பாருங்கண்ணே, யாரோட வாழ்க்கை எப்படி போனா நமக்கு என்னென்ன, யாரையும் கண்டுக்காம நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு நம்ம போறதுதான் நல்லது. வான போவோம் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம சத்திவேல் இருந்துட்டு, இங்க பாருங்க, என் பையன் கல்யாணத்தை ஊர் மெச்சுக்கிற மாதிரி ஜாம் ஜாம்னு எப்படி நடத்துறேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம. அது சரவணனுக்கு பயங்கர கோவம் வருது. இங்க பாருடா, அந்த ஆள் என்ன வேணெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காருன்னு பாரு. இப்பவே அந்த ஆள் அப்படியே ஒரு மண்டையில ஒரு போடு போட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு வரேன்டா நானு. இங்க பாருங்கண்ணே, ஏன்னா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவரு தான் புரியாம பேசிக்கிட்டு இருக்காருன்னா நீங்களும் அவருக்கு தகுந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. வாங்கின போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சரவணனை இழுத்துக்கிட்டே இருக்கவும், இந்த பக்கம் நம்ம சத்திவேல் பயங்கர கோவப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியனும் நம்ம கோமதியும் வராங்க. வந்த உடனே சரவணா, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கோமதி கேட்கவும், இங்க பாருங்கம்மா, உங்க சின்ன ரொம்ப ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காருமா. அவர் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த சொட்ட மண்டையில அப்படியே ஆணி எடுத்து சொருகி விட்டுருவோமா அப்படின்னு சொல்றாங்க. டே கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. யார் எப்படி வேணாலும் போயிட்டு போறாங்க, உனக்கு என்னடா, எதுக்காகடா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அண்ணனுக்கு நானும் ரொம்ப நேரமா இதை தான்ப்பா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா அண்ணன் தான் கேட்காம அங்க கோவத்துல அங்கேயும் முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. யாரும் என்னமோ பண்ணிக்கிட்டு போறாங்க. இதுக்கு முன்னாடி பிரச்சனை வராததாடாடா, ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நடுடா உள்ள போலாம். எல்லாம் பார்த்து வயிறு எறிறீங்களா? எரிங்க. என் பையனுக்கு கல்யாணமே ஆகாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப பாத்தியா என்னோட பையனோட கல்யாணம் ஜாம்னு எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்பவே பொறுமையா பேத்திக்கிட்டு இருக்காரு நம்ம சத்திவேலு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம. அது கோமதி இருந்துட்டு, ஆமா, பொல்லாத கல்யாணத்தை பண்றாங்களாம், முறையில்லாத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு உன் பையன் எப்படி சந்தோஷமா இருக்கான்னு நானும் பாக்குறேன். அதுவும் அந்த குடும்பத்துல போய் பொண்ணு எடுத்திருக்கீங்க பாத்தீங்களா, கண்டிப்பா உங்க குடும்பம் விளங்கவே விளங்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம குமார் இருந்துட்டு, இங்க பாருங்கப்பா, எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. அந்த குடும்பத்தோட சாபம் எனக்கு எதுக்குப்பா? எதுக்காக அவங்க கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கீங்க? யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனையும் வேண்டாப்பா, நம்ம போலாம் வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க. போன உடனே பொண்ணு கிட்ட போயிட்டு, இங்க பாரு, நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த சாரியில உனக்கு அப்படியே செதுக்கி வச்ச சிலை மாதிரியே இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லவும், நம்ம அப்படியே சுடர் மயங்கி அப்படியே நம்ம குமாரோட கையில விழுந்துடுறாங்க. இங்க பாருங்க, நீங்களும் ரொம்ப அழகா தான் இருக்கீங்க அப்படின்னு திரும்ப சொல்றாங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறத நினைச்சாவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இத்தனை நாளா எனக்கு கல்யாணம் ஆகாம இருந்திருக்கு போல. உங்களுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் ஆகணும்னு விதிச்சிருக்கு. அதனாலதான் இவ்வளோ நாள் தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம குமாரும் நம்ம சுடரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த நம்ம வடிவுக்கு பயங்கர கோவம் வருது. இவங்க 2 பேருக்கும் ஜோடியே இல்லையே, இவங்க எப்படி ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழ போறாங்க? முறை இல்லாத ஒரு கல்யாணம், ஜோடி பொருத்தம் இல்லாத ஒரு பொருத்தம், எப்படிதான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவங்கள எப்படி, எனக்கு சத்தியமா புரியல அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கவும், நம்ம முத்துவேல் வராரு. வந்த உடனே, என்ன வடிவு, என்ன புலம்பிக்கிட்டே இருக்க? இங்க பாருங்க, உங்க தம்பி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. அது மட்டும் இல்லாம முறையில்லாத ஒரு பொண்ணு கல்யாணம் நிச்சயம் பண்ணது மட்டும் இல்லாம அவங்களுக்கு 2 பேருக்கும் பொருத்தமே கிடையாதுங்க. எதுக்காகங்க உங்க அண்ணனுக்கு உங்க தம்பிக்கு இப்படி புத்தியெல்லாம் போகுது? எனக்கு நினைச்சாவளே ரொம்ப ரொம்ப ஆத்திரமா வருதுங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு, அவன் எப்படியோ பண்ணிட்டு போயிட்டோம். அனுபவிக்கும் போதுதான் அவனுக்கு புரியும். கண்டிப்பா அனுபவிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம கிட்ட கேட்பான். இங்க பாருங்க, அனுபவிச்சதுக்கு அப்புறம் வந்து கேட்டு என்ன பிரயோஜனம், கேட்காம என்ன பிரயோஜனம்? அதுதான் எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சே. அந்த குடும்பத்துல இருந்த அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்க, எப்போ எந்த பிரச்சனையை கிளப்பாங்கன்னு நினைச்சாவே எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் பதறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசவும், எனக்கும் அதுதாண்டி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நானும் எனக்கும் மனசு திக்குன்னு கோமதியோட குடும்பத்துல இருக்கிறவங்கள ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கா அந்த பொம்பளை. இப்ப நம்ம குடும்பத்தை என்ன ஆட்டி படைக்க போறோம்னு நினைச்சாவே எனக்கும் ரொம்ப பயமா தாண்டி இருக்கு. அந்த பொம்பளைய பார்த்தாவே எனக்கு ரொம்ப ரொம்ப கோபமாகவும் வருது. கோமதியும் சரி, சரவணனையும் சரி, அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே எவ்வளவு தப்பா பேசுது பாத்தியா? அவங்க குடும்ப பக்கம் எல்லா தப்பையும் வச்சுக்கிட்டு
தான் குடும்பம் எந்த ஒரு தப்புமே பண்ணாத மாதிரி எப்படியெல்லாம் பேசி மற்றவங்கள மேலே பழிய போட்டுட்டு இருக்கு. அந்த அம்மா பேசுறதும் சரியில்லை, அந்த அம்மா நடவடிக்கையும் சரியில்லை. இது எல்லாருமே எங்கே போய் முடிய போதோ. இந்த உருப்படாதவனுக்கு சொன்னால் கூட கேட்க மாட்டேங்கிறான். அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான். கடவுளே, இங்கே பாரு கடவுளே, இதெல்லாம் பார்க்கறதுக்கு என்ன இன்னும் விட்டு வச்சிருக்கியா நீ? முதல்ல என்னை கூப்பிட்டுக்கோ, நிம்மதியாக நான் உன் கூட வந்துடுறேன். இங்கே நடக்கிறதெல்லாம் என்னால் கண்ணால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க 4 பேர் இருந்துட்டு, என்னம்மா உங்கள் பெரிய பொண்ணு ரொம்ப ரொம்ப சோகமாகவே இருக்கு, என்ன இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா? அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணு இந்த கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, என்னோட பொண்ணு மாசமாக இருக்கா. என் பொண்ணு இப்போது 6 மாதம். அவளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு போல், அதனால தான் அப்படியெல்லாம் இருக்கா. இந்த கல்யாணத்தில் மற்றபடி முழு விருப்பம் இருக்கு அவளுக்கு. நீங்கள் கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்க. எதுக்காகடி மூஞ்ச இப்படி வச்சுக்கிட்டு இருக்க? கொஞ்சம் அது சிரிச்ச மாதிரி இருக்கலாம்ல, எதுக்காகடி இப்படி மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்கம்மா, நீங்க மானத்தை வாங்குற மாதிரி ஒன்றும் நான் வாங்க கிடையாது. இவ்வளோ அசிங்கமா ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி எப்படிம்மா உன்னால பணத்துக்காக இது எல்லாம் பண்ண முடியுது? கண்டிப்பா இதெல்லாம் உனக்கு ஒரு நாள் பாடம் சொல்லி கொடுக்குமா? கண்டிப்பா சொல்லி கொடுக்கும். அப்ப நீ புரிஞ்சுப்ப பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது யாரு நம்ம அரசி பயங்கர சந்தோஷமா கார்த்திகேயன் கூட அப்படியே சாட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பாண்டியன் வராரு. வந்த உடனே, இங்க பாருமா அரசி, உன் மனசுக்கு ஏதாவது கஷ்டமா இருந்தா சொல்லுமா. அப்பா, எனக்கு எதுக்குப்பா கஷ்டம்? நான் சந்தோஷமா இருக்கேன்ப்பா. எதுக்காக என் மனசுக்கு கஷ்டமானு வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைம்மா, குமார என்னதான் இருந்தாலையும் நீ இதுக்கு முன்னாடி லவ் பண்ணியிருக்க. இப்போ அவனுக்கு வேற ஒருத்தர் கூட கல்யாணம் ஆக போகுது. அதை நினச்சி ஏதாவது வருத்தப்படுறியாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கப்பா, அந்த பொறுக்கி கூட கல்யாணம் நடக்கிறதோ நடக்காதோ ஒன்றுப்பா. அந்த பொறுக்கியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணிக்காமே இருக்கலாம். நான் அவனை நினச்சி எதுக்காகப்பா வருத்தப்பட போகிறேன்? இனிமே உங்களுக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் தான் நான் வாழ போகிறேன். நான் இங்கவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைப்பா. நீங்கள் வருத்தப்படாதீங்கப்பா. இல்லைப்பா அரசி, என்னப்பா திரும்ப திரும்ப எத்தனை முறை கேட்டாலும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு தான் சொல்லுவேன். யாரை பற்றியும் எனக்கு கவலை கிடையாது. நான் அவனை லவ் பண்ணேன்னா, நான் இல்லைன்னா சொல்லலைப்பா. ஆனால் நான் எதுவுமே புரிஞ்சுக்காம அறிஞ்சிக்காம ஏதோ தெரியாமல் பண்ண தப்புப்பா. இனிமே எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கல. இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன்ப்பா. நீங்கள் கவலைப்படாதீங்க. என்ன நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லவும், என்னடி அப்பாவும் பொண்ணும் என்னடி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்கம்மா, அப்பா என்னென்னலாம் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு பாருங்க. நான் வருத்தப்படுவேனா? அந்த பொறுக்கிக்கு கல்யாணம் ஆனா நான் வருத்தப்பட்டு மூலையில் உக்காந்துக்கிட்டு இருப்பேன்னு அந்த பொறுக்கி நினச்சிருப்பான் போல. அப்பாவும் அப்படி நினச்சிருப்பாரு போல. அதனால தான் வந்து என்கிட்ட வருத்தமாக இருக்கான்னு கேட்குறாரு. எனக்கு இதில் துளி கூட வருத்தமே இல்லைப்பா. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம அதாவது அரசி இருந்துட்டு கோமதி கிட்டேயும் பாண்டியன் கிட்டேயும் சொல்லவும், பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருப்பா அரசி, நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும்பா. வாழ்க்கையில் பசங்களோட சந்தோஷம் தான் முக்கியம்னு எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. சரவணோட வாழ்க்கையில் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சிருந்தான்னா கண்டிப்பாக அவன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பான். அவனோட வாழ்க்கையை சீரழிச்சதே நான் தான். அவன் லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா அவங்க 2 பேர் வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும். இப்போ அந்த பொண்ணோட வாழ்க்கை ஒரு பக்கம் நாசமாயி இப்போ சரவணனோட வாழ்க்கையும் டிவோர்ஸ் கேஸ்க்கு வந்து இப்போ என்னென்னமோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நினைச்சாதாமா எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி தாமா நீயும் மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு எங்களுக்காக எதையும் பண்ண வேண்டாமா. எனக்கு பசங்களோட சந்தோஷம் தான் முக்கியம். அதனால தான் உன்கிட்ட கேட்குறேன். உன் மனசுல என்ன இருந்தாலும் பரவாயில்லம்மா, அது அப்பா கிட்ட சொல்லு, அப்பா உனக்கு நிறைவேற்றி வைக்கிறேன். என்னங்க, எப்பங்க இப்படியெல்லாம் மாறினீங்க? நீங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் பேசுவீங்க, இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னங்க இப்படி மாறி போய் கிடக்குறீங்க? எனக்கு சத்தியமா இப்படி மாறுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. என்ன கோமதி, என்னை பார்த்தா எப்படி இருக்கு? எல்லாம் சரவணோட வாழ்க்கையில் நடந்த எல்லா பிரச்சனையும் பார்த்து தான் நான் இப்படியெல்லாம் பேசுகிறேன். இங்கே பாருங்கப்பா, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நான் யாரை பற்றியும் ஃபீலும் பண்ண கிடையாது. அப்படியே எனக்கு யாராவது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்ககிட்ட நான் வந்து சொல்லுவேன்ப்பா. நீங்கள்
என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு எனக்கு பிடிச்சவருக்கு கூட கல்யாணம் பண்ணி வைக்குவீங்கன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. அதே மாதிரி அதே சமயத்தில் உங்களை நான் எந்த விதத்துலையும் காயப்படுத்தவும் மாட்டேன். அதே மாதிரி எனக்கு பிடிச்சவங்க யாராச்சும் உங்களுக்கு பிடிக்காம போனால் கண்டிப்பாக அந்த கல்யாணத்தில் எனக்கு துளி கூட விருப்பமே கிடையாதுப்பா. உங்களை மீறி நான் இனிமேல் எதுவுமே செய்ய மாட்டேன். நீங்கள் கவலையே படாதீங்கப்பா. இப்படி கவலைப்பட்டு உங்களை நீங்கள் வருத்திக்காதீங்கப்பா. ஏன்ப்பா இப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க? இப்படி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் போங்கப்பா, போய் ரெஸ்ட் எடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கார்த்திகேயன் அப்பா பார்த்து கால் பண்ணுறாரு. கால் பண்ண உடனே நம்ம அரசி கட் பண்ணி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியனும் சரிப்பா நீயும் தூங்குப்பா அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரசி இருந்துட்டு கால் பண்ணுறாங்க. அதாவது யாருக்கு? கார்த்திகேயனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என்னத்துக்கெல்லாம் கால் பண்ணியிருக்கீங்க? எதுக்காக எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க? இல்லைங்க, உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணீங்களா இல்லையான்னு கேட்கறதுக்காக தாங்க பண்ணேன். நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் நீங்கள் பண்ணீங்களா இல்லையான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதனால தாங்க நான் கேட்டேன். உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டா நான் போய் என்னோட வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இல்லைங்க அப்படின்னு சொல்லவும், என்னங்க என்னை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? என் அப்பா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேச முடியாதுன்னு சொன்னேன்ல. திரும்ப திரும்ப எதுக்காகங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க? என் அண்ணன்கிட்ட நான் உங்களை பற்றி சொல்லி வச்சுருக்கேன். நீங்கள் நல்லாவே ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்கிறீங்க. அதனால் இன்னும் நிறைய பொருளெல்லாம் உங்ககிட்ட வாங்கி விற்று பாருங்கன்னு சொன்னதுக்கு அப்பா தான் முடிவெடுக்கணும். அப்பா முடிவெடுக்காமல் நான் இந்த விஷயத்தில் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் ஆனால் அப்பா கிட்ட கொஞ்சம் பேசி பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கார்த்திகேயனும் சரிங்க, இவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அரசி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக வெளியே போகிறாங்க. வெளியே போன உடனே நம்ம குமார் இருந்துட்டு சுடர் கூட நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே பயங்கர கோவம் வந்தது நம்ம அரசிக்கு. அதுக்கப்புறம் நம்ம குமார் இருந்துட்டு ரொம்பவே அரசியை கடுப்பேற்றுற மாதிரி, இங்கே பாரு, இந்த உலகத்திலேயே பேரழகின்னு ஒரு சிலரெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள விட பேரழகு இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்கன்னு புரிய வைக்கிற மாதிரி, பேரழகு உன்ன மாதிரி யாருமே கிடையாது. எவ்வளோ அழகாக இருக்கீங்க நீங்கள் அழகுல மிஞ்சிட்டீங்க. இந்த உலகத்திலேயே உங்களை மாதிரி ஒரு அழகு எங்கேயுமே இருக்கவே இருக்காது. உங்களை தவிர இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அழகுமே வேஸ்ட் ஃபீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசியை கடுப்பேற்றுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கவும் பயங்கர கோவத்தோடு அப்படியே முறைச்சி நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கோமதி வரவும் வந்த உடனே, என்னடி இங்கே பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்க? இங்கே பாருமா, அந்த பொறுக்கி என்கிட்ட வம்பு இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காமா. அவன் கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காமா. இங்கே பாரு அரசி, எதுக்காக இங்கே நின்றுட்டு, நம்ம வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அது மாறி இருந்துட்டு, குமார் என்ன குமார் பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா வாங்கம்மா, நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னோட வருங்கால பொண்டாட்டி கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு இந்நேரத்துக்கு இந்த பொண்ணு எனக்கு பொண்டாட்டியாக இருப்பாள்லம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பொண்ணு தாம்மா உங்களோட மருமக அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு குமார், உனக்கு ஒரு நல்லது நடக்காதா? அந்த நல்லதை பார்த்து நான் சந்தோஷப்பட மாட்டேனா அப்படின்னு நினச்சி ஏங்காத நாளே இல்லைடா. ஆனால் இப்போது நான் அதை பற்றி கவலைப்பட போகிறதே கிடையாது. உனக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இங்கே பாருமா, நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் அம்மாவை பார்த்தா தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. உங்கள் அக்காவா மாதிரி உங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு இந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் பண்ணிடாதம்மா. அது ரொம்ப பெரிய பிரச்சனையாகி நிற்கும். அதுக்கப்புறம் உங்கள் அக்காவோட வாழ்க்கை மாதிரி உன்னோட வாழ்க்கையாயிடும். என்னவா இருந்தாலையும் டைரெக்டாக என்கிட்டயோ இல்லை உங்கள் மாமாக்கிட்டேயோ இல்லை குமார்கிட்டேயோ சொல்லிடுமா. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது, சரியா அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே நம்ம சுடர் இருந்துட்டு, சரிங்கம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னால் இனிமேல் இந்த குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது, நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வடிவு இருந்துட்டு முத்துவேல் கிட்ட போயிட்டு, ஏங்க விடிஞ்சா கல்யாணங்க, இந்த கல்யாணம் நடக்கணுமான்னு எனக்கு இருக்குதுங்க. எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக துளி கூட விருப்பமே இல்லைங்க. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துறீங்களா அப்படின்னு கேட்கவும், இங்கே பாரு வடிவு, உன்கிட்ட நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன், எதுக்காக திரும்ப திரும்ப இந்த கல்யாணத்தை நிறுத்தத்திலே இருக்க? இங்கே பாருங்க, குமாரோட வாழ்க்கையும் போயிடும். அதே மாதிரி இப்போ அந்த
அந்த தங்கமயில் புள்ள மாசமாவும் இருக்கு. மாசமா இருக்கிறதுனால எப்பயாவது ஒரு நாள் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமோ இல்லை குழந்தை பிறந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கப்பயோ சரவணோட மனசு மாறும் இல்லைங்கயா, மாறும் இல்லைங்க. மாறி அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்ல. இப்போ குமார் அவங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா எப்படிங்க சரவணனால மயில் கூட சேர்ந்து ஒன்றா வாழ முடியும்? அந்த தங்கமயில் பொண்ணும் இப்போ நல்ல பொண்ணா திருந்தி வாழ்ற மாதிரி தான் தெரியுது. ரொம்ப நல்ல பொண்ணாவும் இருக்கு. இந்த கல்யாணம் வேண்டான்னு சுடர்கிட்ட எத்தனையோ முறை சொல்லியிருக்கு. ஆனா அவங்க அம்மா ஏதோ பிளாக்மெயில் பண்ணி தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிருப்பாங்க போல. அதனால தான் அந்த பொண்ணும் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்குதுங்க. இதை யோசிச்சு பார்த்து தாங்க இந்த கல்யாணத்தை வேண்டாம் வேண்டான்னு நான் தலைப்பாடம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். குமாருக்கு வேற எங்கேயாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாங்க. இந்த கல்யாணம் வேண்டாங்க. நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்ம குடும்பத்தை பற்றி எவ்வளோ யோசிச்சு என்ன வேணாலும் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க குடும்பத்துக்காக நம்ம ஒரு விஷயத்த பண்ணலாமே. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குவோம். இங்கே பாரு வடிவு, நீ சொல்கிறதும் வாஸ்தவம் தான். எல்லாமே கைமீறி போயிடுச்சு. இதுக்கு மேலே நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கு மேலே அந்த கடவுள் விட்ட வழி என்ன நடக்குமோ நடக்கட்டும். நம்ம இதை பற்றி கவலைப்படாமல் நடக்க போகிறத மட்டும் யோசிக்குவோம். அடுத்து என்ன பிரச்சனை வருமோ அந்த பிரச்சனை வராதபடி நம்ம பார்த்துப்போம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வடிவால் இந்த விஷயத்த தாங்கிக்கவே முடியல. ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜு வராங்க. வந்த உடனே அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கவும் அதுக்கப்புறம் வடிவு திரும்பி பார்க்குறாங்க. அம்மா ஒரே நிமிஷம் இங்கே வாங்கம்மா, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அம்மா அங்கே என்னதாம்மா நடந்துக்கிட்டு இருக்கு? அந்த பொறுக்கிக்கு கல்யாணம் ஒரு கேடா? எதுக்காக அந்த பொறுக்கிக்கு கல்யாணமெல்லாம் பண்ணி வைக்கிறீங்க? இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இங்கே பாருடி, நானும் இந்த கல்யாணத்தை வேண்டாம் வேண்டான்னு தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டு இருக்கேன்டி. அந்த வீட்டில் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, மாறி உட்பட. மாறி எப்போவுமே என்னோட பேச்சுக்கு மறுபேச்சு பேசவே மாட்டா. ஆனால் என் பையனுக்கு ஒரு நல்லது நடக்கணும், இந்த விஷயத்தில் யாரும் எதுவும் சொல்லாதீங்க, என் பையனோட கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடியட்டும் அப்படின்னு மாறியும் சொல்லிட்டா. ஆனால் இந்த விஷயத்தில் அப்படி சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க. இனிமே நடக்கிறதெல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு இருங்க. நீங்கள் எதையும் நினச்சி மனசில் போட்டு குழப்பிக்காம நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக இருங்கம்மா. யாரும் எப்படியோ போயிட்டு போகிறாங்க, நீ கவலைப்படாத சரியா, போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம யாரு நம்ம செந்தில் இருந்துட்டு தன்னோட வீட்டில் இருந்த பொருள் எல்லாத்தையும் இப்போ பாண்டியன் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்த உடனே எல்லா பொருளையுமே பார்த்து, இங்கே பாருடா, நீ அந்த வீட்டில் இருந்தது கொஞ்ச நாளாக கூட இருந்துக்கலாம், ஆனால் இவ்வளோ பொருள் வீட்டுக்கு வாங்கியிருக்கேடா. என்னடா எதுக்காகடா இவ்வளோ பொருள்? டிவி, வாஷிங் மிஷினு, அதுக்கப்புறம் ஏசின்னு சொல்லிட்டு இவ்வளோ வாங்கியிருக்கே. இவ்வளோ பொருளும் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு கரண்ட் பில்லு எவ்வளோ ஆகும்? எப்படா உன்னால் இவ்வளோத்தையும் மெயின்டைன் பண்ண முடிஞ்சிச்சு? இங்கே பாருடா, இனிமேல் இந்த டிவியும் சரி இந்த ஏசியும் சரி ரெண்டுமே அட்டைப்பொட்டிலேயே இருக்கட்டும். இனிமேல் வெளியே எடுக்காதீங்க. இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணால் கரண்ட் பில்லு எப்படி எகரும் தெரியுமா? அதனால் இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணாமல் அப்படியே பொட்டிக்குள்ளேயே வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சரவணன் ஒரு பக்கம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம செந்திலுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் செந்தில் இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, என்னால் ஏசி இல்லாமலாம் இருக்க முடியாதுப்பா, அதனால் என்னோட ரூமுக்கு மட்டும் நான் ஏசி மாட்டிக்கிறேனே அப்படின்னு சொல்லவும், என்ன சொன்னால் ஒரு முறை சொன்னால் புரியாதா? இந்த வீட்டில் கரண்ட் பில்லை மிச்சப்படுத்தணும்னா என்னென்ன வேலை பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணணும். திரும்ப திரும்ப சொல்கிறத கேட்காம நீங்கள் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருந்தீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை. இனிமேல் சொல்கிறத கேட்காம யாராவது ஆடிக்கிட்டு இருந்தீங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போன உடனே, ஏங்க எதுக்காகங்க மாமா கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி எதுக்காக பண்ணணும்? இந்த மாதிரி பண்ணி எதுக்காக அவர்கிட்ட வாங்கி கட்டிக்கணும்? அவர் தான் சொல்லிட்டாருல்ல, அவர் இதுக்கு முன்னாடியும் இப்படி தான் இப்போவும் இப்படி தானே சொல்லிட்டு விட வேண்டியதானே. எதுக்காக அவர்கிட்ட சண்டைக்கு போய்கிட்டு இருக்க? இங்கே பாரு மீனா, இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், ஆனால் இங்கே என்னோட ஃப்ரீடமே சுத்தமாக போச்சு. அவர் சொல்கிறத தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதுக்காக தான் நான் வீட்டை விட்டே போனேன். ஆனால் இப்போ நான் இந்த வீட்டுக்கே வர மாதிரி ஆயிடுச்சு. என்னால் இதை தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில்
அதாவது கல்யாண மேடையில் நம்ம சுடரும் குமாரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஐயர் மந்திரம் ஊதிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. கல்யாண வேலையெல்லாம் ரொம்பவே அமோகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கல்யாணம் நின்றணும்னு ஒரு பக்கம் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணத்தை நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது நம்ம சுடரு, நம்ம தங்கமயில், அதுக்கப்புறம் வடிவு, சத்திவேலு, அப்பத்தானு யாருக்குமே இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. ஆனால் இந்த கல்யாணம் இன்னும் 5 நிமிஷத்துல நடக்க போகுது. இந்த கல்யாணம் நடக்குமா இல்லை நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.